நீ நான் காதல் சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் அதாவது 2 ஜோடியுமே மறு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காங்க இல்லையா? அங்கே சின்ன சின்ன கலாட்டாலாம் நடக்குது. ஸோ ரொம்பவுமே ஃபன்னான கலாட்டா தான். ரொம்பவுமே பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ராகவ் எது பண்ணாலும் பதிலுக்கு பதில் நம்ம அப்பியும் திருப்பி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு நடுப்புற இப்போ 2 நாள் இவங்க விருந்துக்கு வந்திருக்காங்க இல்லையா? இதை தெரிஞ்சுக்கிற முரளி கண்டிப்பாக வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அஞ்சலியை போய் மீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அணுவும் அபியும் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் முரளியால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது இல்லையா? போனால் தான் அடையாளம் தெரிஞ்சிடும் இல்லையா? கிருஷ்ணன் தான் முரளி அப்படிங்கிறத புட்டு வெளியில் வந்துடும் இல்லையா? ஸோ அதுக்காகவே வீட்டுக்கு போகாமல் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி வீட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் அபி உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதர் லாங்குவேஜ் சீரியலை பார்க்கும் பொழுது அபிக்கு முதல்ல, அதாவது அபியோட அப்பாவுக்கு தான் உண்மை முதல்ல தெரிய வரும். ஆனால் இந்த சீரியலில் கல்யாணமே முடிஞ்சிடுச்சு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அபிக்கு தான் உண்மை முதல்ல தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். முரளி வேறு யாரும் இல்லை, அஞ்சலியோட வீட்டுக்காரர் தான் நம்மக்கிட்ட ஏமாற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற உண்மை தெரிய வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம்னாச்சும் ராகவ் எதுக்கு கோவப்படுறாரு அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்குவாங்களா இல்லை மாட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இந்த வாரத்தில் இது நடக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. போய் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.